ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு கேங்ஸ்டர் கிரைம் சீரிஸாக வெளியான லெஜெண்ட்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸா இருக்கு. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹெராயினால ஸ்லோவா பிரிட்டன் அழிஞ்சிட்டு இருக்க ஒரு சூழல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கஸ்டம் ஆபீசரா இருக்கிற பிளேக்கையும் எக்ஸ் அண்டர் கவர் ஆபீசரா இருக்கிற டான் கிளார்க்கையும் இந்த ட்ரக் ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்ப இருக்கிறாங்க. வழக்கமா இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பைஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்கு மாறா இவங்க சாதாரண கஸ்டம் ஆபீசர்ஸ் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமா ட்ரக் ரிங்கை ட்ரேஸ் பண்றதுக்காக கிளம்புறாங்க. இந்த ஆபரேஷன்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இறுதியில உங்களால அந்த ட்ரக் ரிங்கை பிடிக்க முடிஞ்சதா அப்படின்றது தான் இந்த சீரிஸுடைய கதையே. இந்த சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணாங்க. இந்த சீரிஸுடைய ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்ரூட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஒரு சில காட்சிகள் ரெக்ரூட்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லீட் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கை பேலி இந்த ரெண்டு கேரக்டர் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பொறுமை வேணும் அப்படின்றதையும் பர்சனலா அவங்க எந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா சொல்லிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீரோயிக்கா வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா டிசைன் பண்ணிருப்பாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டான ஒரு நபர்களாகவும் அதுலயே அவங்க வேலை செய்யற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது பாக்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய காட்சிகள் டிராகிங்கா தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கிங் போர்ஷன் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். அது எதுவுமே இந்த சீரிஸ்க்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம கிளிஷேவான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்தது இந்த சீரிஸ்க்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சீரிஸுடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கான் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. லெஜெண்ட்ஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.